ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து வாயுக்கள் கடத்தப்படுதல். சரிங்களா? ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் கிளாஸஸில் வந்து வாயு பரிமாற்றம் எப்படி நடைபெறுது அப்படின்றத பற்றி பார்த்தோம். சரிங்களா? காற்று நுண்ணறையிலேருந்து இரத்த குழாய்க்கும், அதேமாதிரி இரத்த குழாயிலிருந்து திசுக்களுக்கும் எப்படி வந்து வாயு பரிமாற்றம் நடைபெறுது அப்படின்றத பார்த்தோம். அதாவது ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் எப்படி வந்து பரிமாறிக்குது அப்படின்றத பற்றி முந்தைய வகுப்பில் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வாயுக்களானது எப்படி கடத்தப்படுது. அதாவது இப்போது நம்ம உச்சுவாசம் மூலமாக நம்ம வளிமண்டலத்திலேருந்து நம்ம உயிர்வெளி ஆக்சிஜனை வந்து எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? அது வந்து நம்மளுடைய காற்று நுண்ணறையில் வந்து தங்கியிருக்கு. அந்த காற்று நுண்ணறையிலேருந்து எங்கே போகணும்? செல்களுக்கு போகணும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போது செல்களுக்கு போன ஆக்சிஜன் வளர்சிதை மாற்ற நிகழ்ச்சி செல்களில் நடைபெற காரணத்தினால அங்கே செல்களில் கரியமில வாயு உருவாகும். அங்கே செல்களில் உருவாகக்கூடிய அந்த கரியமில வாயுவை மறுபடியும் காற்று நுண்ணறைக்கு கொண்டு வந்து காற்று நுண்ணறையிலேருந்து வெளிச்சுவாசம் மூலமாக கரியமில வாயுவை வெளியேற்றணும் இல்லையா? ஸோ அப்போது காற்று நுண்ணறையிலேருந்து செல்களுக்கு ஆக்சிஜனும், செல்கள்லேருந்து கரியமில வாயுவை கார்பன் டை ஆக்சைடை காற்று நுண்ணறைக்கும் கொண்டு வரணும் இல்லையா? இப்போது இந்த வாயுக்களை வந்து கடத்தணும். சரிங்களா? காற்று நுண்ணறையிலேருந்து செல்களுக்கும், செல்கள்லேருந்து காற்று நுண்ணறைக்கும் கடத்தணும் இல்லையா? ஸோ அந்த நிகழ்ச்சியை தான் நம்ம வந்து வாயுக்கள் கடத்தப்படுதல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்படி கடத்தப்படுது அப்படின்றத பற்றி தான் இந்த வகுப்பில் நாம் படிக்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் எப்படி கடத்தப்படுது, அதுக்கப்புறம் ரெண்டாவதாக கார்பன் டை ஆக்சைடு எப்படி கடத்தப்படுது அப்படின்றத தனித்தனியாக படிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிஜன் கடத்தப்படுறது. சரிங்களா? இப்போ ஆக்சிஜன் வந்து எப்படி கடத்தப்படுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உச்சுவாசம் மூலமாக நம்ம வந்து வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உள்ளே இழுத்து நுரையீரலில், அதாவது காற்று நுண்ணறையில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ அந்த காற்று நுண்ணறையிலேருந்து இப்போ செல்களுக்கு ஆக்சிஜனானது எடுத்து செல்லப்படணும். சரிங்களா? யார் எடுத்து செல்கிறாங்க? இரத்த குழாய், ரத்தம். சரிங்களா? அவங்க தான் எடுத்துகிட்டு செல்கிறாங்க. ஸோ எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால், 2 வழிகளில் வந்து இந்த ஆக்சிஜனை செல்களுக்கு ரத்தம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஆக்சிஜன் இரத்த பிளாஸ்மாவில், சரிங்களா, ரத்தத்தில் வந்து 2 பொருள் இருக்கு இல்லையா? ஒன்று வந்து இரத்த செல்கள்னு சொல்லுவோம், அது திடப்பொருள். இன்னொன்று திரவ பொருள், அது ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா. ஸோ இந்த 2 வழிகள்லையுமே ஆக்சிஜனானது கடத்தப்படுது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, ஃபஸ்ட் வந்து இந்த இரத்த பிளாஸ்மா வழியாக கடத்தப்படுது. சரிங்களா? ஸோ பார்க்குறோம். இரத்தத்துடைய பிளாஸ்மா. சரிங்களா? பிளாஸ்மாவில் வந்து கரைந்த நிலையில் ஆக்சிஜன் வந்து கரையும் திறன் உடையது, ஆனால் குறைந்த அளவே கரையும் திறன் உடையது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில் ஆக்சிஜனானது கடத்தப்படுது செல்களுக்கு. இது ஒரு வழி. சரிங்களா? இன்னொரு வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இரத்த செல்கள் இருக்கு இல்லையா? அந்த இரத்த செல்களில் வந்து ஹீமோகுளோபின் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது இல்லையா? இரத்த செல்களில் இரத்த சிவப்பணுக்கள் ஆர்பிசி அப்படின்னு சொல்லுவோம். அந்த இரத்த சிவப்பணுக்களில் ஹீமோகுளோபின் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. போன வகுப்புலேயே நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? அப்போ ஹீமோகுளோபின்றது 2 பகுதியாக இருக்கும். ஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, குளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரத பகுதி. இந்த ஹீம்னு சொல்லக்கூடியது அயன், அதாவது இரும்பு பகுதி, இரும்பு சத்து நிறைந்த பகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஒரு ஆர்பிசி செல்லில் ஒரு ஹீமோகுளோபின் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதில் எத்தனை ஹீம் பொருட்கள் இருக்குன்னா 4 ஹீம் பொருட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இப்போது இந்த ஒவ்வொரு ஹீம் பொருட்கள்லையும் ஒவ்வொரு ஆக்சிஜன் வந்து பைண்ட் ஆகும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். சரிங்களா? இப்படி அந்த ஹீமோகுளோபினோட இணைந்த நிலையில், ஸோ இப்படி வந்து 2 வழிகளில் ஆக்சிஜனானது கடத்தப்படுது. சரிங்களா? ஒன்று என்ன சொல்கிறோம்? ஃபஸ்ட்டு பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில் போகுது, இன்னொன்று ஹீமோகுளோபினோட இணைந்த நிலையில் போகுது. சரிங்களா? இந்த 2 வழிகளில் ஆக்சிஜனானது காற்று நுண்ணறையிலேருந்து செல்களுக்கு கடத்தப்படுது. சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால், பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில் ஆக்சிஜன் கடத்தப்படுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆக்சிஜனுடைய கரைத்திறன் அப்படின்றது குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன். சரிங்களா? ஸோ எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெறும் 3% மட்டுமே தான் இந்த கரைந்த நிலையில் எடுத்து செல்லப்படுது. மீதி 97% ஆக்சிஜன் எப்படி எடுத்து செல்லப்படுது அப்படின்னு சொன்னால், இந்த ஹீமோகுளோபின் சொன்னோம் இல்லையா? இந்த ஹீமோகுளோபினோட
இணைந்து தான் செல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இது வந்து எளிமையாக இணையும், அதே நேரத்தில் எளிமையாக இப்போ செல்களுக்கு போனோடனே என்ன ஆகணும், அங்கேருந்து அந்த பிணைப்பை விட்டுறணும். ஏன்னா இப்போ ஹீமோகுளோபின் ஜஸ்ட்டு என்ன பண்ணுது, இந்த ஆக்சிஜனை சேர்த்துட்டு கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு வந்துடும். சரிங்களா? ஸோ அந்த வேலையை தான் செய்யுது. அப்போது எவ்வளோ வேகமாக அட்டாச் ஆகுதோ இணையுதோ அதே வேகமாக என்ன ஆகணும், அதுலேருந்து வெளியேறணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எளிதில் பிரியும் வகையில் தான் அது வந்து இணைஞ்சிருக்கும் ஹீமோகுளோபினோட அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அப்படி இப்போ ஹீமோகுளோபின் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஃபார்முலா வந்து இப்படி எழுதுவோம். ஹீமோகுளோபின் சரிங்களா ப்ளஸ் ஆக்சிஜன் ரெண்டும் சேர்ந்ததுன்னா அதுக்கு வந்து HbO2 அப்படின்னு பேர். சரிங்களா? ஆக்சி ஹீமோகுளோபின் அப்படின்னு பேர், HbO2. சரிங்களா? ஹீமோகுளோபின் ப்ளஸ் ஆக்சிஜன் ரெண்டும் இணைஞ்சது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னது, HbO2ன்னு சொல்லக்கூடிய ஆக்சி ஹீமோகுளோபின். ஆக்சி ஹீமோகுளோபின் வடிவத்தில் தான் 97% ஆக்சிஜனானது எடுத்து செல்லப்படுகிறது, செல்களுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. சரிங்களா? சரி, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இணைப்போட வேகத்தை யார் ஒழுங்குபடுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த ஹீமோகுளோபினோட ஆக்சிஜன் இணையுது இல்லையா, அந்த வேகத்தை யார் கட்டுப்படுத்துகிறாங்க, யார் ஒழுங்குபடுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க ஆக்சிஜனுடைய பகுதி அழுத்தம் தான். சரிங்களா? இப்போது உதாரணத்துக்கு இப்போது காற்று நுண்ணறை இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த காற்று நுண்ணறையில் நீங்கள் இயல்பாக பார்க்கலாம், ஆக்சிஜனுடைய பகுதி அழுத்தம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்போது இரத்தத்தில் வந்து ஆக்சிஜனுடைய பகுதி அழுத்தம் குறைவாக இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால காற்று நுண்ணறைகள்லாம் வேகமாக இரத்தத்துக்கு ஓடி வந்துடும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ஆக்சிஜன் வந்து இந்த ஹீமோகுளோபினோட இணையணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதுக்கு சாதகமான சூழல். சரிங்களா? ஆக்சிஜன் ஹீமோகுளோபினோட இணையணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சாதகமான சூழல் அப்படின்றது வேணும். சரிங்களா? ஸோ என்னென்ன சாதகமான சூழல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க அதுக்கு வந்து ஆக்சிஜனுடைய பகுதி அழுத்தம், ஆக்சிஜன் ஹீமோகுளோபினோட இணையறதுக்கு ஆக்சிஜனுடைய பகுதி அழுத்தம் அதிகமாக இருக்கணும். சரிங்களா? அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்னது, கார்பன் டை ஆக்சைடோட பகுதி அழுத்தம் குறைவாக இருக்கணும். சரிங்களா? அதேமாதிரி வெப்பநிலை குறைவாக இருக்கணும். அதேமாதிரி வந்து ஹைட்ரஜன் அயனியோடைய அடர்த்தி குறைவாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து சூழல். ஸோ இந்த சூழல்லாம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த ஹீமோகுளோபினோட ஆக்சிஜன்றது இணையும். சரிங்களா? ஸோ எங்கே இது இந்த சாதகமான சூழல் இருக்குன்னா காற்று நுண்ணறையில். ஸோ அதனால தான் காற்று நுண்ணறையை பொறுத்த வரைக்கும் காற்று நுண்ணறையிலேருந்து இந்த ஆர்பிசிக்கு வந்து கடத்தப்படுது. சரிங்களா? ஸோ இப்போ காற்று நுண்ணறைகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்சிஜனுடைய பகுதி அழுத்தம் அதிகமாக இருக்கும், கார்பன் டை ஆக்சைடோட பகுதி அழுத்தம் குறைவாக இருக்கும், வெப்பம் குறைவாக இருக்கும், ஹைட்ரஜன் அயனியுடைய அடர்த்தி குறைவாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் இந்த கண்டிஷன்லாம் இருந்ததுனாக்க அது வந்து என்ன ஆகும், ஆக்சிஜன் வந்து ஹீமோகுளோபினோட இணைஞ்சி ஆக்சி ஹீமோகுளோபினாக உருவாகும். சரிங்களா? ஸோ அதே நேரத்தில் இப்போ ஆக்சி ஹீமோகுளோபினாக மாறி அப்படியே இரத்த குழாய்கள் வழியாக எடுத்து செல்லப்பட்டு செல்களுக்கு போயிடுச்சு. சரிங்களா? அப்போ செல்களுக்கு போகும்போது அங்கே சூழல் வந்து மாறும். ஏன்னா செல்களில் வந்து கார்பன் டை ஆக்சைடுடைய பகுதி அழுத்தம் அதிகமாக இருக்கும், ஆக்சிஜனுடைய பகுதி அழுத்தம் குறைவாக இருக்கும். நம்ம படித்தோம்ல, கார்பன் டை ஆக்சைடுடைய பகுதி அழுத்தம் செல்களில் வந்து 45 மில்லிமீட்டர் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனுடைய பகுதி அழுத்தம் 40 மில்லிமீட்டர் அப்படின்ற அளவில் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு பகுதி அழுத்தம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் அயனி அதோடைய அடர்த்தியும் அதிகமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வெப்பமும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சூழலில் இது வந்து எதுக்கான சாதகமான சூழல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஆக்சி ஹீமோகுளோபின்லேருந்து ஆக்சிஜன் தனியாக பிரிகிறதுக்கு. சரிங்களா? முதல்ல வந்து காற்று நுண்ணறையில் இணையுது. ஸோ அப்போ வந்து செல்களுக்கு வந்தோடனையும் அந்த ஹீமோகுளோபின்லேருந்து ஆக்சிஜனானது பிரியுது. சரிங்களா? ஸோ காற்று நுண்ணறையில் இணையுது, செல்களில் வந்து பிரியுது. சரி, அப்போ காற்று நுண்ணறையில் இணையறதுக்கு சாதகமான சூழல் அப்படின்னு சொல்லி ஆக்சிஜனுடைய பகுதி அழுத்தம் அதிகமாக இருக்கணும்,
கார்பன் டை ஆக்சைடோட பகுதி அழுத்தம் குறைவாக இருக்கணும், வெப்பம் குறைவாக இருக்கணும், ஹைட்ரஜன் அயனி அடர்த்தி குறைவாக இருக்கணும்னு சொன்னோம். அப்போ இது எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கும் எங்கே? திசுக்களில். ஸோ அப்போ இந்த திசுக்களுக்கு போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுடைய பகுதி அழுத்தம் சரிங்களா, அது வந்து என்னவாக இருக்கணும்? கம்மியாக இருக்கணும் சரிங்களா. கார்பன் டை ஆக்சைடோட பகுதி அழுத்தம் அதிகமாக இருக்கணும் சரிங்களா. அடுத்து ஹைட்ரஜனோட அடர்த்தி அதிகமாக இருக்கணும், அப்புறம் வெப்பம் அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த சூழல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அப்போது மறுபடியும் இந்த HbO2 ஆக்சி ஹீமோகுளோபினாக இருக்கா, இது என்ன ஆகும்? HB தனியாகவும் ப்ளஸ் ஆக்சிஜன் தனியாகவும் பிரிஞ்சிடும் சரிங்களா. இந்த சூழலில் இது எங்கே நடக்குது? செல்களில் நடக்குது சரியா. ஸோ இவ்வளவு தான் வந்து ஆக்சிஜன் கடத்தப்படுதல் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. சரி, இப்போ வந்து இதை வந்து ஒரு கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க சரிங்களா. ஒரு வரைபடம் மாதிரி ஒன்று வரைகிறாங்க. ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிராஃபில் வந்து வரைஞ்சி பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கீழே இருக்குது இல்லையா எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, இது சரிங்களா. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுடைய பகுதி அழுத்தம் சரிங்களா. ஸோ இப்போ ஆக்சிஜனுடைய பகுதி அழுத்தம் 0 இருக்குது, அடுத்து 20 இருக்குது, அடுத்து 40, 60, 80ன்னு இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே அதுக்கு எதிராக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுறதா, ஹீமோகுளோபினுடைய ஆக்சிஜன் இணையக்கூடிய இந்த செறிவு விழுக்காடு சரிங்களா, பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிர் திசையில் போடுறோம். அப்போது இப்போ நம்ம ஒரு விஷயம் சொன்னோம்ல, என்ன சொன்னோம்? பகுதி அழுத்தம், ஆக்சிஜனுடைய பகுதி அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது இங்கே ஹீமோகுளோபின் வந்து ஆக்சிஜன் கூட இணையிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. எந்த அளவுக்கு இங்கே ஆக்சிஜனுடைய பகுதி அழுத்தம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ஆக்சிஜன் ஹீமோகுளோபினோட இணையும். அப்போது ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இப்போது குறைவாக இந்த ஆக்சிஜனுடைய பகுதி அழுத்தம் குறைவாக இருக்கும்போது குறைந்த அளவே என்னது ஹீமோகுளோபின் வந்து ஆக்சிஜன் கூட இணையுது. ஆனால் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அதை கிட்டத்தட்ட நீங்கள் அந்த ஸோ அதே நேரத்தில் இன்னொன்று, இப்போது ஆக்சிஜனுடைய பகுதி அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிக அளவில் அதோட ஆக்சிஜன் வந்து ஹீமோகுளோபினோட இணையக்கூடிய செறிவு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு எஸ் வடிவத்தில் சரிங்களா, இந்த மாதிரி வந்து ஒரு எஸ் வடிவத்தில் ஒரு வளைவு வந்து கிடைக்குது சரிங்களா. ஸோ அது வந்து சிக்மாய்டு வளைவு கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்மா எஸ் போட்டாலே என்ன தான் சிக்மாய்டு வளைவு கோடு அப்படின்னு இதுக்கு பேர் சரிங்களா. ஸோ இந்த வளைவு வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்சி ஹீமோகுளோபின் பிரிகை வளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சி ஹீமோகுளோபின் பிரிகை வளைவு, ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் பிரிகை வளைவு அப்படின்னு பேர் சரிங்களா. ஸோ இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபஸ்ட்டு இந்த 10லேருந்து 50 மில்லிமீட்டர் பாதரசம் சரிங்களா, மெர்க்குரியில் தான் இதை அளப்போம் சரிங்களா. ஸோ அதனால் வந்து பகுதி அழுத்தத்தை ஏன்னா ப்ரெஷரை வந்து எதில் மெஷர் பண்ணுவோம்? இந்த மெர்க்குரியால் தான் மெஷர் பண்ணுவோம், பாதரசத்தில் மெஷர் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து ஆக்சிஜனுடைய பகுதி அழுத்தம் 10லேருந்து 50 அப்படின்ற ரேஞ்சில் இருக்கும்போது இங்கே இந்த கோடு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஸ்டீப்பாக ஏறுது சரிங்களா. ஏன்னா குறைந்த அளவு தான் ப்ரெஷர் இருக்குது, அப்போ குறைந்த அளவு மட்டும்தான் இந்த ஹீமோகுளோபினோட ஆக்சிஜன் இணையும் திறன் அப்படின்றது ஏற்படும். ஆனால் இன்க்ரீஸ் ஆக பார்த்தீங்கன்னா டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது சரிங்களா. இங்கே பகுதி அழுத்தம் இன்க்ரீஸ் ஆக இங்கே என்ன ஆகுது, ஆக்சிஜன் வந்து ஹீமோகுளோபினோட இணையும் திறனும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ ஒரு கட்டத்தில் இப்போ ஒரு 70 to 100 அப்படின்னு வரும்போது 70லேருந்து 100 மில்லிமீட்டர் பாதரசம் அளவில் வந்து ஆக்சிஜனுடைய பகுதி அழுத்தம் இருக்கும்போது அப்போது ஒரு ஸ்டேபிளாக வந்துடும் சரிங்களா. அப்போ ஸ்டேபிளாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு கிடைமட்டமான ஒரு கோடு அப்படின்றது உருவாது. அதுக்கப்புறம் புதுசாக வந்து அதுக்கு மேலே ஆக்சிஜன் வந்து ஹீமோகுளோபினோட இணையாது. ஸோ அந்த லெவலில் வந்து சீராக தட்டையாக அந்த கோடு வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் பிரிகை வளைவு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அது வந்து 2 மார்க் கொஷின் 3 மார்க் கொஷினில் கேட்கலாம், ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் பிரிகை வளைவுனா என்ன அப்படின்ட்டு. ஸோ அப்போ சொல்லணும், நம்ம ஆக்சிஜனுடைய பகுதி அழுத்தத்திற்கு எதிராக இந்த ஹீமோகுளோபினுடைய ஆக்சிஜனுடைய செறிவு விழுக்காட்ட ஒரு வரைபடத்தில் வரைஞ்சோம்னா நமக்கு வந்து ஒரு எஸ் வடிவ சிக்மாய்டு வடிவ வளைவு கோடு கிடைக்குது. அந்த வளைவு கோட்டுக்கு பேர் தான் வந்து ஆக்சிஜன் ஹீமோகுளோபின்
பிரிகை வளைவு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ரைட். ஸோ இப்போது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இப்போ ஆக்சிஜன் எப்படி கடத்தப்படுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அந்த விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, இப்போ நார்மலாக நம்ம உடலில் வந்து உடற்செயலியல் நிகழ்ச்சி நடக்கும்போது ஒவ்வொரு தடவை இந்த ஆக்சிஜன் நிறைந்த இரத்தம், அதாவது 100 மில்லி ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்துக்கு எவ்வளோ ஆக்சிஜன் வந்து திசுக்களுக்கு போகுது அப்படின்னு சொன்னால் 5 மில்லி. இப்போ திசுக்களுக்கு வந்து 100 ml ஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் வந்து திசுக்களுக்கு போகுது. ஒரு 100 ml ரத்தம் போகுதுன்னா அந்த 100 ml ரத்தத்தில் 5 ml ஆக்சிஜன் வந்து செல்களுக்கு போகும். சரிங்களா, ரைட். ஸோ இவ்வளோ தான் வந்து ஆக்சிஜன் கடத்தப்படுதல். ஸோ அடுத்து கார்பன் டை ஆக்சைடு கடத்தப்படுதல். ஸோ எப்படி நடைபெறுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது ஆக்சிஜன் கடத்திட்டு போயாச்சு. இப்போது இங்கேருந்து காற்று நுண்ணறையிலேருந்து திசுக்களுக்கு ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ 2 வகையாக எடுத்துகிட்டு போகுது. ஒன்று வந்து என்னது, கரைந்த நிலை, பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில் எடுத்து செல்லப்படுது. அது ஆக்சிஜனுடைய கரைந்திறன் குறைவாக இருக்கிறதுனால வெறும் 3% மட்டும் தான் கரைந்த நிலையில் போகுது அப்படின்னு பார்த்தோம். அப்போ 2வது நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இரத்த சிவப்பணுக்களில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினோட ஆக்சிஜன் இணைஞ்சி ஆக்சி ஹீமோகுளோபினாக பயணிக்குது. சரிங்களா, ஸோ இப்படி தான் வந்து எடுத்து செல்லப்படுது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அதுக்கு இணையறதுக்கும் பிரியறதுக்கும் சாதகமான சூழல் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரிங்களா, ஸோ ரைட், அது முடிஞ்சு போச்சு. அடுத்தது இந்த கார்பன் டை ஆக்சைடு எப்படி கடத்தப்படுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது ஆக்சிஜன் வந்து செல்களுக்கு, திசுக்களுக்கு போயிடுச்சு. சரிங்களா, திசுக்களுக்கு போனதுக்கப்புறம் அங்கே வளர்சிதை மாற்ற நிகழ்ச்சி நடைபெறும் இல்லையா. இப்போ செல்களில் ஏற்கனவே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் இருக்குமா, இந்த குளுக்கோஸ் கூட இந்த ஆக்சிஜன் கம்பைன் ஆன உடனேயும் அந்த குளுக்கோஸை வந்து ஆக்சிஜன் எரித்து ஆற்றலை வெளியிடும். சரிங்களா, அதுதான் சுவாசம் நடைபெறுது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, சுவாசம் அப்படின்றது அதுதான் இல்லையா. ஸோ இப்போ ஆற்றல் வெளியிடும். அந்த ஆற்றல் வெளியிடப்படும்போது கூட சேர்ந்து என்னவும் உருவாகும் அப்படின்னு சொன்னால் கார்பன் டை ஆக்சைடும் உருவாகும். சரிங்களா, அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடை நாம் வந்து காற்று நுண்ணறைக்கு, அதாவது நுரையீரலுக்கு கடத்தணும். அப்புறம் நுரையீரல்லேருந்து வெளிச்சுவாசம் மூலமாக கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படும். சரிங்களா, ஸோ இப்படி தான் நடக்குது. ஸோ அப்போது அந்த கார்பன் டை ஆக்சைடு திசுக்கள்லேருந்து எப்படி காற்று நுண்ணறைக்கு கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 வழிகளில் கார்பன் டை ஆக்சைடு கடத்தப்படுது. சரிங்களா, ஆக்சிஜன் 2 வழிகளில் தான் கடத்தப்படுதுன்னு பார்த்தோம். இப்போ கார்பன் டை ஆக்சைடு திசுக்கள்லேருந்து காற்று நுண்ணறைக்கு 3 வழிகளில் பயணிக்குது. சரிங்களா, ஸோ அந்த 3 வழிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, ஒன்று வந்து அந்த இரத்தத்தில் பிளாஸ்மா இருக்குது. சரிங்களா, அந்த பிளாஸ்மாவோட கரைந்த நிலையில், ஏற்கனவே நம்ம முதல்ல பார்த்தோம்ல ஆக்சிஜன் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளாஸ்மாவோட கரைந்த நிலையில் கடத்தப்படும். சரிங்களா, ஸோ அது பார்த்திங்கன்னா வெறும் 7, ஏன்னா இப்போது ஆக்சிஜனுடைய கரைதிறன் தான் குறைவு. சரிங்களா, ஆனால் கார்பன் டை ஆக்சைடு கொஞ்சம் அதிகமாகவே கரையும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7லேருந்து 10% கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில் வெளியேற்றப்பட்டு விடுது. சரிங்களா, இது ஒரு முறை. அடுத்து இன்னொரு முறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதேமாதிரி ஆக்சிஜன் எப்படி கடத்தப்படுதுன்னு சொன்னோம் இல்லையா, எப்படி ஹீமோகுளோபினோட இணைஞ்சு போகுதுன்னு சொன்னேன், அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடும் ஹீமோகுளோபினோட இணைஞ்சு போகும். சரிங்களா, ஸோ அது 2வது ஸ்டெப். சரிங்களா, ஹீமோகுளோபினுடன் இணைந்த நிலையில். சரிங்களா, ஸோ அது எத்தனை சதவிகிதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25% கார்பன் டை ஆக்சைடு திசுக்களில் உருவாகிறது. இந்த முறையில் ஹீமோகுளோபினோட இணைஞ்சு தான் வெளியில் போகுது. அப்போ ஹீமோகுளோபினோட இணையும் போது எப்படி இணையும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீமோகுளோபின் தான் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கார்பன் டை ஆக்சைடு, சரிங்களா, இது கூட இணைஞ்சு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் கார்பாமினோ ஹீமோகுளோபினாக மாறும். சரிங்களா, HbCO2. சரிங்களா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, கார்பாமினோ ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இருப்பாங்க, கார்பாமினோ ஹீமோகுளோபினாக எடுத்து செல்லப்படும். சரிங்களா, அப்போ அங்கே காற்று நுண்ணறைக்கு போனோடனே மறுபடியும் பிரிஞ்சிடும். அந்த ஹீமோகுளோபின் தனியாகவும் CO2 தனியாகவும் பிரிஞ்சு CO2ஆக காற்று நுண்ணறையில் வெளியிடப்பட்டு காற்று நுண்ணறையிலிருந்து CO2 வெளியேற்றப்படும். சரிங்களா, ஸோ இது 2வது ஸ்டெப். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில் வெளியேற்றப்படுது ஒன்று. இன்னொன்று வந்து ஹீமோகுளோபினோட இணைஞ்சி கார்பமினோ ஹீமோகுளோபினாக மாறி அது கார்பன் டை ஆக்சைடானது வெளியேற்றப்படுது. சரியா, ஸோ இது 2வது ஸ்டெப்பு. ஸோ அடுத்த 3வது ஸ்டெப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
பைகார்பனேட்டுகளாக மாற்றமடைந்து வெளியேற்றப்படும். ஸோ இதுதான் வந்து அதிகபட்சமாக நடைபெறக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்ற முறை. சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு பார்த்தோம் நம்ம வந்து இந்த பிளாஸ்மாவுடைய கரைந்த நிலையில் வெறும் 7லேருந்து 10% கார்பன் டை ஆக்சைடு மட்டும் தான் வெளியேற்றப்படுது. அதே மாதிரி ஹீமோகுளோபினோட இணைந்த நிலையில் வெளியேற்றப்படுதல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 20லேருந்து 25% கார்பன் டை ஆக்சைடு இந்த கார்பமினோ ஹீமோகுளோபின் அப்படின்ற ஃபார்மில் வெளியேற்றப்படுது. மீதி 70% இந்த பைகார்பனேட் அயனிகளாக தான் மாற்றமடைந்து கார்பன் டை ஆக்சைடானது வெளியேற்றப்படுது. ஸோ அது எப்படி நடக்குது அப்படின்றத நாம் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஹீமோகுளோபின் கார்பமினோ ஹீமோகுளோபினாக எடுத்து செல்லப்படுது இல்லையா? ஸோ அதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 விஷயம் காரணமாக இருக்குது. அதாவது இந்த 2வது ஸ்டெப்பு சொன்னோம் இல்லையா, 2வது ஃபார்மேட்டு, அதாவது ஹீமோகுளோபினோட கார்பன் டை ஆக்சைடு இணைஞ்சு கார்பமினோ ஹீமோகுளோபினாக வெளியேற்றப்படுது அப்படின்னு சொன்னோம். அந்த கார்பமினோ ஹீமோகுளோபினாக வெளியேற்றப்படுவதற்கு இந்த சாதகமான சூழல் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ திசுக்களில் நம்ம ஏற்கனவே சொன்னது தான், திசுக்களில் என்ன இருக்கும், கார்பன் டை ஆக்சைடுடைய பகுதி அழுத்தம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் இரத்தத்தில் அது வந்து குறைவாக இருக்கும். ஸோ அதனால தான் கார்பன் டை ஆக்சைடு இரத்தத்துக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி அந்த கார்பன் டை ஆக்சைடை ஏன் ஹீமோகுளோபின் வந்து ஏற்றுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் கம்பேர் பண்ணும்போது ஹீமோகுளோபின் வந்து யார் அதிகமாக எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை தான் எடுத்துக்கும். கார்பன் டை ஆக்சைடுக்கும் ஹீமோகுளோபினுக்கு தான் ஈர்ப்பு திறன் வந்து அதிகம். சரிங்களா? அதனால் ஆக்சிஜனுடைய ஏற்பு திறன் அப்படின்றது குறைவு. ஸோ அதனால் ஹீமோகுளோபின் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கூட எளிதில் இணைஞ்சிருது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அப்படி எளிதில் இணைஞ்சி வெளியேற்றப்படுது. சரிங்களா? ரைட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நொதி இருக்குது. கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ் அப்படின்னு ஒரு நொதி. இந்த நொதி பார்த்திங்கன்னா நம்மளுடைய இரத்த சிவப்பணுக்களில் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்மா திரவ பொருள் இருக்கு இல்லையா, அந்த பிளாஸ்மாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குறைவாக இருக்கும். சரிங்களா? இது ஒரு முக்கியமான ஃபேக்டர். சரிங்களா? இப்போ கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ்ன்ற நொதி இரத்த சிவப்பணுக்களில் அதிகமாகவும் இரத்த பிளாஸ்மாவில் குறைவாகவும் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பின்னாடி இது வந்து உதவி செய்யும். ஏன்னா இந்த கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ் தான் வந்து பைகார்பனேட் அயனிகளை மாற்றுவதற்கு வினையூக்கியாக செயல்படும். சரிங்களா? ஸோ அது என்னன்றதை அடுத்த ஸ்டெப்பில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம எப்படி வந்து பைகார்பனேட் அயனிகளாக வெளியேற்றப்படுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஏற்கனவே இதெல்லாம் சொல்லிட்டோம். என்ன அப்படின்னு சொன்னாக்க, இப்போது உள்ளே வந்து செல்களுக்குள்ளே வளர்சிதை மாற்ற நிகழ்வுகள், அதுதான் திசுக்களுக்குள்ளே சிதைவு மாற்ற நிகழ்ச்சி நடைபெறுது. ஸோ அதன் விளைவாக கார்பன் டை ஆக்சைடு உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு உருவாகிறதுனால செல்களுக்குள்ளே திசுக்களுக்குள்ளே கார்பன் டை ஆக்சைடு பகுதி அழுத்தம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பகுதி அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே திசுக்கள்லேருந்து இரத்தத்துக்குள்ளே இது நுழையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இரத்த குழாய்களுக்குள்ளே நுழையுது அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்படி இரத்த குழாய்க்குள்ளே நுழையும் போது அது என்ன ஃபார்மேட்டில் நுழையுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைகார்பனேட் அயனிகளாகவும் ஹைட்ரஜன் அயனிகளாகவும் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி இந்த பைகார்பனேட் அயனியாக மாறுது அப்படின்றத தான் இப்போ நம்ம கீழே பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுதான் வந்து ஜென்ரலான கான்செப்ட் இல்லையா? இப்போ திசுக்களில் வந்து கார்பன் டை ஆக்சைடு உருவாகுது. அந்த கார்பன் டை ஆக்சைடோட பகுதி அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால இரத்த குழாய்களில் பகுதி அழுத்தம் கம்மியாக இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு பகுதி அழுத்தம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் கார்பன் டை ஆக்சைடு இரத்த குழாய்களுக்குள்ளே போய் நுழைஞ்சிருது. சரிங்களா? அப்படி நுழைஞ்சி ஃபைனலாக வந்து என்ன ஆகுது, அந்த இரத்த குழாய்களுக்குள்ளே அந்த இரத்தத்தில் பைகார்பனேட் அயானாகவும் ஹைட்ரஜன் அயானாகவும் வெளியேற்றப்படுது. சரிங்களா? ஸோ அது எப்படி வந்து பைகார்பனேட் அயானாக இந்த கார்பன் டை ஆக்சைடு மாறுது அப்படின்ற ஸ்டெப்பை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது திசுக்களில் வந்து கார்பன் டை ஆக்சைடு உருவாகுதா, அந்த கார்பன் டை ஆக்சைடு நேராக எங்கே போகுது, ரத்தத்தில் உள்ள என்ட்ரானோன்னையும், ரத்தத்தில் 2 பொருள் இருக்குல்ல, ஒன்று என்னது பிளாஸ்மா பொருள், இன்னொன்று இரத்த சிவப்பணுக்கள் இல்லையா? இப்போ இரத்த சிவப்பணுக்கள் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினுக்கு கார்பன் டை ஆக்சைடை ஏற்கும் திறன் அதிகம் இல்லையா? ஸோ அதனால் கார்பன் டை ஆக்சைடு நேராக இங்கே போயிடும், இந்த இரத்த சிவப்பணுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினுக்குள்ளே போயிடும். சரியா? ஸோ அந்த ஹீமோகுளோபினுக்குள்ளே போன உடனேயும் இந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த சிவப்பணுக்களில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், தண்ணி இருக்கும்.
சரியா? ஸோ அந்த தண்ணி கூட கார்பன் டை ஆக்சைடு இணைஞ்சிரும். சரிங்களா? அப்போ கார்பன் டை ஆக்சைடும் தண்ணீரும் இணைஞ்சி அங்கே என்னவா உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கார்போனிக் அமிலமாக உருவாகுது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கார்பன் டை ஆக்சைடு உருவாகுது. அந்த உருவாகக்கூடிய திசுக்களில் அந்த கார்பன் டை ஆக்சைடு நம்மளுடைய ஆர்பிசி செல்லில் இரத்த சிவப்பணுக்களில் இருக்கக்கூடிய H2O தண்ணி, சரிங்களா? அந்த தண்ணி கூட இணைஞ்சி என்னவா உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கார்போனிக் அமிலமாக உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. H2 இங்கே ரெண்டு ஹெச் இருக்கா, H2 அடுத்து CO இங்கே 2 இங்கே ஒரு O அப்படின்னாக்க என்ன தான் CO3 H2CO3. இந்த H2CO3 தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்போனிக் அமிலம், கார்போனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். கார்போனிக் ஆசிடாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபார்ம் ஆயிடுச்சு. சரியா? இந்த இதை யார் இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு நீர் கூட இணைஞ்சி கார்போனிக் ஆசிடாக மாறுதில்ல. இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு வினையூக்கியாக ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் யார் அப்படின்னு சொன்னாக்க நாம் முதல்ல சொன்னோம் இல்லையா, கார்போனிக் அன்ஹைட்ரேஸ்ன்னு சொன்னோம்ல, அந்த கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் தான் இந்த கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் கார்போனிக் அமிலமாக மாற்றுவதற்கு வினையூக்கியாக செயல்படுது. சரிங்களா? வேகமாக அந்த ரேட்டை வந்து ஃபாஸ்டன் பண்ணுது. சரியா? ரைட். ஸோ அப்போ அந்த கார்போனிக் அமிலமாக மாறிடுச்சு. சரி, அப்போ இந்த கார்போனிக் அமிலம்ன்றது வந்து ஸ்டேபிளாக இருக்காது. கொஞ்ச நேரத்திலேயே என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஸோ எப்படி இந்த H2CO3 வந்து தனித்தனியாக பிரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க பைகார்பனேட் ஆகவும் HCO3 பைகார்பனேட். சரி, அப்போ HCO3ன்னு பிரிஞ்சிச்சு. அப்போ இன்னும் இதில் மிச்சம் என்ன இருக்கும், ஒரு H. சரியா? அப்போ ஹைட்ரஜன் அயனி. சரியா? அப்போ பைகார்பனேட் அயனியாகவும் ஹைட்ரஜன் அயனியாகவும் இது வந்து பிரிஞ்சிருது. எது? இந்த கார்போனிக் ஆசிட், கார்போனிக் அமிலம். சரி, அப்போ கார்போனிக் அமிலம் பைகார்பனேட் அயனியாகவும் ஹைட்ரஜன் அயனியாகவும் தனித்தனியாக பிரிஞ்சிச்சு. சரியா? ஸோ இதையும் இந்த நிகழ்ச்சியையும் யார் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இப்படி தான் வந்து இரத்தத்தில் எடுத்து செல்லப்படுது. சரிங்களா? பைகார்பனேட் HCO3 பைகார்பனேட்டாக இரத்தம் வழியாக எடுத்து செல்லப்படுது. சரியா? இப்போது இரத்தத்துலேருந்து அந்த பிளாஸ்மாவுக்கு போயிடுச்சு. இப்போது அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கே போகுது, காற்று நுண்ணுரைக்கு போகுது. அப்போ காற்று நுண்ணுரைக்கு போக போகுது. அப்போ காற்று நுண்ணுரைக்கு போகும்போது அங்கே காற்று நுண்ணுரையில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோமா, என்ன சொல்லியிருக்கோம், கார்பன் டை ஆக்சைடுடைய பகுதி அழுத்தம் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காற்று நுண்ணுரைக்கு இந்த பைகார்பனேட் அயனியாக எடுத்து செல்லப்படுது. சரிங்களா? அப்போ காற்று நுண்ணுரைக்கு போகும்போது காற்று நுண்ணுரையில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கார்பன் டை ஆக்சைடோட பகுதி அழுத்தம் குறைவாக இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த இடத்துல காற்று நுண்ணுரைகளில் அங்கே கார்போனிக் அன்ஹைட்ரேஸ்ன்ற நொதி அங்கேயும் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பின்னோக்கிய வினை. இப்போ பின்னோக்கிய வினைன்றது என்னென்னா, இப்போ நம்ம பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம், இந்த பைகார்பனேட் அயனியாகவும் H+ அயனியாகவும் எடுத்து செல்லப்படுது. இந்த ஃபார்மேட்டில் தான் இப்போ வந்து போயிட்டுருக்கு. சரிங்களா? இப்போ போய் எங்கே போயிடுச்சு, காற்று நுண்ணுரைக்கு போயிடுச்சு. காற்று நுண்ணுரைக்கு போனோன்னையும் இந்த கார்போனிக் அன்ஹைட்ரேஸ்ன்ற நொதி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த பைகார்பனேட் அயனியை பிரிக்கும், வேறு மாதிரி பிரிக்கும். எப்படின்னா இதில் வந்து இங்கே ஒரு H இருக்குதா, இங்கே ஒரு H இருக்குது. சரிங்களா? இப்போது இந்த CO3யில் என்ன பண்ணால் இந்த CO3யை ரெண்டாக பிரிக்கும். என்ன பண்ணணும்னா அப்படின்னா CO2 ஒன்றாகவும் இன்னொரு ஆக்சிஜன் தனியாகவும் பிரிச்சிடும். சரியா? அப்போது இங்கே CO2ஆக பிரிஞ்சிருச்சு. சரியா? இதுதான் முக்கியமானது. அடுத்து இன்னொன்று என்னென்னா, இங்கே ஒரு H இருக்குது, இங்கே ஒரு H இருக்குது, இன்னொரு O இருக்குது. அப்போ H+H அப்படின்னு சொன்னால் H2+O. சரியா? அப்போ H2ன்றது என்னது, வாட்டர். சரியா? அப்போது இந்த கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் வந்து காற்று நுண்ணுரைக்கு வரும்போது இந்த பைகார்பனேட் அயனியை மறுபடியும் என்னவா பிரிச்சிருது, கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் பிரிச்சிருது. இந்த வாட்டர் தான் வாட்டர் வேப்பராக, நீராவியாக மாறி வெளியேறிவிடும். சரிங்களா? இந்த கார்பன் டை ஆக்சைடு காற்று நுண்ணுரைக்கு வந்து வெளிச்சுவாசம் மூலமாக வெளியேற்றப்பட்டுவிடும். புரிஞ்சுதா? ஸோ
ஸோ இவ்வளோ தான். இந்த வகையில் தான் வந்து கார்பன் டை ஆக்சைடானது வெளியேற்றப்படுது. ஸோ அப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு திசுக்களில் உருவாகும் போது அங்கே திசுக்களில் வந்து கார்பன் டை ஆக்சைடுடைய பகுதி அழுத்தம் அதிகமாக இருக்குது. அந்த காரணத்தினால இரத்த குழாய்களுக்குள்ளே கார்பன் டை ஆக்சைடு என்ட்ரு ஆன உடனேயும் அங்கே ஆர்பிசி செல்லில் இரத்த சிவப்பணுக்களில் இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுகளோட இணைஞ்சி அது என்னவா மாறுது அப்படின்னு சொன்னாக்கா கார்போனிக் அமிலமாக மாறுது. சரிங்களா, இந்த இருக்கு பாருங்கள், கார்போனிக் அமிலமாக மாறுது. மாற்றுறது யாருன்னா கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ். சரிங்களா, அப்போ இந்த கார்போனிக் அமிலம்ன்றது நிலையான தன்மை கிடையாது. ஸோ அதனால் உடனே அது என்ன ஆகுது, அது உடஞ்சி பைகார்பனேட்டாகவும் ஹைட்ரஜன் அயனியாகவும் மாறுது. இப்போ பைகார்பனேட் அயனியும் ஹைட்ரஜன் அயனியும் இரத்தம் வழியாக காற்று நுண்ணறைக்கு எடுத்து செல்லப்படும் பொழுது காற்று நுண்ணறையில் இருக்கக்கூடிய இந்த மறுபடியும் கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ் அப்படின்றது பின்னோக்கிய வினையாக மாறி இந்த பைகார்பனேட்டை வந்து கார்பன் டை ஆக்சைடாகவும் நீர் மூலக்கூறாகவும் பிரிச்சிருது. ஸோ அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடானது வெளிச்சுவாசம் மூலமாக வெளியிடப்படுது. அப்போது கார்பன் டை ஆக்சைடாக திசுக்களில் உருவாகி பைகார்பனேட் அயான்ஸாக மாறி மறுபடியும் கார்பன் டை ஆக்சைடாகவே காற்று நுண்ணறையில் வந்து பிரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடாக வெளியேற்றப்படுது. சரிங்களா, ஸோ இவ்வளோ தான் வந்து கார்பன் டை ஆக்சைடு கடத்தப்படுது. சரிங்களா, இப்போது அதே மாதிரி இப்போ கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அசுத்த ரத்தம்னு சொல்கிறோம் இல்லையா, ஆக்சிஜன் அற்ற ரத்தம். அந்த ஒவ்வொரு ஆக்சிஜன் அற்ற ரத்தத்துலேயும் 100 ml ஆக்சிஜன் அற்ற ரத்தத்தில் கிட்டத்தட்ட 4 மில்லி லிட்டர் அளவு கார்பன் டை ஆக்சைடானது வெளியிடப்படுது. முதல்ல ஆக்சிஜனுக்கு சொன்னோம்ல, ஒவ்வொரு 100 ml ஆக்சிஜன்லையும் 5 மில்லி ஆக்சிஜன் செல்களுக்கு எடுத்து செல்லப்படும். அதே மாதிரி இங்கே செல்கள்லேருந்து வெளியேறக்கூடிய அந்த ஆக்சிஜன் அற்ற இரத்தத்தில் ஒவ்வொரு 100 mlலையும் 4 ml கார்பன் டை ஆக்சைடானது வெளியேற்றப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுது. ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து நம்ம வாயுக்கள் எப்படி கடத்தப்படுது அப்படின்றத நாம் பார்த்துட்டோம். சரிங்களா, ஸோ அடுத்த வகுப்பில் நாம் வந்து சுவாசத்தை நெறிப்படுத்துதல் அந்த தலைப்பும் அடுத்து ஆக்சிஜன் கடத்தப்படுதலில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.